which is not only conflict. ஹலோ மக்களே, வெல்கம் டு இனிஸ் டெம்டேஷன். நான் இனியா இஸ்ரேல்லேருந்து. போன வீடியோவில் 24th of December 2025 ஜீசஸ் பிறந்த இடத்துல பெத்லஹேமில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் மார்னிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. மியூசிக்கல் பரேட்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சாப்பிட வரலான்னு சொல்லிட்டு ஒரு பாலஸ்தீனியன் ரெஸ்டாரண்ட்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்விரான்மெண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பர்டிகுலராக ஏன் வந்தோன்னா, இங்கே தான் ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக் பாலஸ்தீனியன் ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்தோம். பார்க்குறதுக்கு இங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். பட் மெனு கார்ட் பார்க்கும்போது இஸ்ரேலை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே காஸ்ட் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் கம்மியாக தான் இருக்குல்ல. பரவாயில்ல, 30. நல்லா இருக்கு. நான்வெஜ் எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி ரொம்ப பசியில் இருந்தோமா, சரின்னு சொல்லி இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச இந்த மெனு கார்டில் தெரிஞ்ச ஐட்டம்ஸ்லாம் டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டோம். Pan roasted chicken with creamy curry sauce. Yeah, this for 5. Oh, here. Shish kebab one. Yeah. And one shish kebab. Yeah. And steak, chicken steak. Yeah. Yeah. And shrimps. Yeah. And one chicken curry. Yeah, this is 5. Yeah, 5. And rice. And rice. Okay. The drinks. No. Okay, it's up to you. Merry Christmas. இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டுட்டே ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்மோக்கும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மிடில் ஈஸ்டில் வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங் பிஹேவியர் எங்கே போனாலுமே நம்ம பார்க்கலாம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துடுச்சு, எவ்வளோ க்ரீமியாக பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. என்னதான் பாலஸ்தீனும் மிடில் ஈஸ்டில் இருந்தாலும், மிடில் ஈஸ்டியன் ஃபுட் ரெசம்பிள் பண்ணாலும் பாலஸ்தீனியன் ஃபுட்டில் ஒரு யூனிக் டேஸ்ட் இருந்தது. அது நல்லாவே எங்களால் பார்க்க முடிஞ்சது. இஸ்ரேலில் எங்களுக்கு கோட் வந்து கிடைக்காது, ஷீப் ஆட்டுக்கறி வந்து கிடைக்காது. அதனால இங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு. திடீர்னு எங்கேயோ பாட்டு சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டோன்னே திரும்பி பார்க்குறோம் எங்கன்னு. நம்ம ஊர் பார்பிக்யூலெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதே போல் இங்கேயும் வந்துட்டு அந்த ட்ரெடிஷன் இருக்குது. ஸோ இந்த பையனுக்கு எனக்கு பர்த்டே போல் இருக்குது, அதனால அங்கே கேக் கட்டிங் நடந்தது. மட்டன் சாப்பிடு. நல்லா நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். இதுதான் எங்களோட டெசர்ட் அவங்க கொடுத்தாங்க. அது வந்து ரவை கேக்கு, ரவையில் செஞ்சுருந்தாங்க ஜீராவில் போட்டு. ஓகே. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் செலிப்ரேஷன்ஸுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. 6 o'clockலேருந்து இன்றைக்கி கல்ச்சுரல்ஸ் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் ஒரு 5:30க்கே கிளம்பி சர்ச்சை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். ரஷ்ஷு வேறு அதிகமாக இருந்துச்சு மக்களே. ஸோ இந்த நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 minutes வாக் மாதிரி தான். பட் ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் மலைகள்லாம், அதனால டாக்ஸி பிடிச்சி போயிட்டோம். டாக்ஸிக்கு வந்து அந்த ஹோட்டல்லேருந்து சர்ச்சுக்கு 20 shekels ஆச்சுங்க. நைட் டைமில் சிட்டியே பயங்கரமாக ஜொலிச்சது. பக்கத்தில் தானே சர்ச். அந்த சர்ச் போகிற வழி ஃபுல்லாகவே பயங்கர டிராஃபிக்கு அண்ட் ஆல்சோ லைட்ஸ், எங்கே பார்த்தாலும் லைட்ஸ்லாம் போட்டு பயங்கர ஹாப்பனிங்காக வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் திருவிழாக்கெலாம் போகிற ஒரு ஃபீலு. ஸோ அதனால நிறைய செக்கிங்க்கு அப்புறமா நம்ம உள்ளே போக வேண்டியது இருந்தது. நம்ம வந்துட்டோம். இதில் ஏறி நம்ம போனோன்னு வியூ பார்க்க போகிறது நைட் டைமில் நேட்டிவிட்டி ஆஃப் சர்ச்சோட வியூ தான். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். செம்ம டிஃப்ரெண்ட் ஃபீலிங்க. இங்கே ஃபுல்லாக செம்ம ஹாப்பனிங்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் அட்டையரில் இருந்தனால எல்லாமே நம்மளை மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் கேட்டு எடுத்துக்கிட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ ஓடிட்டுருக்க பாட்டு உங்களுக்கு தமிழ் பாட்டு மாதிரி இருக்கான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க.
எல்லாத்தையும் தாவிட்டு இருக்காங்க இங்க. இது பார்த்தீங்கன்னா மக்களே, சர்ச்சுக்கு எய்த்தாப்லேயே வந்துட்டு மசூதி இருக்குது. அங்கே ஓதவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேயும் பயங்கர ஹாப்பனிங்காக நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஓதுகிற டைமில் மட்டும் சாங்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. எவ்வளோ ஒற்றுமையாக ஒரே இடத்துல என்னதான் ரிலீஜியன்ஸ் இருந்தாலும் பயங்கரமாக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறத நல்லா பார்க்க முடிஞ்சது. இந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி கிட்டையே நம்ம பார்க்க வேண்டிய இடம் முக்கியமாக ஒன்று இருக்குது. என்னென்னா சர்ச் ஆஃப் மில்க் குரோட்டோ. சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டிலேருந்து ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வாக் இந்த பின்னாடி வே வழியாக நடந்து போனோன்னா நமக்கு சர்ச் ஆஃப் குரோட்டோ வந்துடும். இந்த சர்ச் மில்க் குரோட்டோ பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. நமக்கு தெரியும், ஜீசஸும் மேரியும் பெத்லஹேம்க்கு வந்ததே ஜீசஸ்க்கு பர்த் கொடுக்கறதுக்காக தான். எதுக்காக பெத்லஹேம் வந்தாங்க? அவங்களுக்கு அங்கே இடம் கிடைக்காதனாலையும், அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அவங்களுக்கு நடக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சதுனாலையும் தான் அவங்க பெத்லஹேம்க்கு வராங்க. கிங் ஹெராட் அப்படின்னு அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்தவர் அன்னைக்கு பிறந்த குழந்தைகள், ஆண் குழந்தைகளை ஃபுல்லாக கொல்றதுக்காக ஒரு திட்டம் வந்து போட்டுட்டு அந்த திட்டம் எஃபெக்டிவாக செயல்படுறதுக்கும் ஆர்டரும் கொடுத்துட்டாரு. அதனால அங்கே இருந்த சோல்ஜர்ஸும் அன்னைக்கு பிறந்த ஆண் குழந்தைகளை பார்த்து கொல்றதுக்கும் ரெடியாகவும் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் மேரி அண்ட் ஜோசப் இங்கே வந்து இந்த பெத்லஹேம் சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி இருந்த இடத்துல இயேசு பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஒரு கேவ் இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, மதர் ஆஃப் காட் ப்ரே ஃபார் அஸ், நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் ஒரு கேவ் இருந்திருக்கு. அந்த கேவில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதர் மேரி ஜீசஸ்க்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த குழந்தைக்கு ஜீசஸ்க்கு பால் கொடுக்கும் போகுது ஒரு ட்ராப் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல விழுந்துருச்சு. அந்த டைமில் இந்த கல் எல்லாமே வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குற இந்த கற்கள் வந்துட்டு ஒயிட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் இந்த இடத்துக்கு சர்ச் ஆஃப் மில்க் குரோட்டோ அப்படின்னு பேர் வந்துருக்கு. குரோட்டோ அப்படின்னா கேவ்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதனால் இது கேவ் ஆஃப் மில்க், அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. இந்த வால்ஸில் இருக்க அந்த ஒயிட் கலர் எதை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கன்னா, தாய்மை, வாழ்க்கை, ப்ரொட்டெக்ஷன், தன்னுடைய குழந்தைக்கான ப்ரொட்டெக்ஷன் அண்ட் ஆசீர்வாதம், இது எல்லாத்தையுமே வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லி கிறிஸ்டியானிட்டி டைம்லேருந்தே பீப்புள் இந்த கேவில் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சர்ச்சில் பொதுவாக சைல்டுஹுட்காக, ஃபர்டிலிட்டிக்காக, மதர்ஹுட்காக நிறைய பேர் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணுன்றதுக்காகவும், சேஃபாக ப்ரெக்னென்சி நடக்கிறதுன்றதுக்காகவும் நிறைய பேர் இங்கே வராங்க. நம்மளும் சர்ச் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும், சொவினியர்ஸ் மாதிரி வாங்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து ஒரிஜினல் மரத்தில் செஞ்சு அப்படியே வச்சுருப்பாங்க. ஃபேக்ட்ரி கூட பின்னாடியே இருக்கும். அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து கடையில் வச்சு விற்பாங்க. திரும்பவும் நேட்டிவிட்டி சர்ச் கிட்டே வந்துட்டோம் கலை நிகழ்ச்சிகள் பார்க்குறதுக்காக. பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால பாட்டை நாங்கள் ஃபுல்லாக போட முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். பட் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து 1 மினிட்டுக்கு நான் சாங்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக பாடினாங்கங்க. From the
எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரி நைட் மாஸ்க்கு போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நைட் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி. எந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் மாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் கிறிஸ்டின் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு அங்கே புக் த டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ டிக்கெட் நம்ம புக் பண்ணி அதை வாங்கிக்கணும். ஏன்னா இந்த சர்ச்சோட கெப்பாசிட்டி ஒரு கொஞ்சம் பீப்புளை வைக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கிறதுனால அவங்க ஸ்பெஷல் டிக்கெட் பேஸஸில் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கல டிக்கெட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க போலீஸ்கிட்டலாம் பேசி அப்படி இப்படி சொல்லி நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். முன்னாடி இது நேட்டிவிட்டி சர்ச்சில் ஜீசஸ் பிறந்த இடம் இதுன்றனால இதை ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு மெயின் சர்ச்சுக்கு வந்துட்டோம். உட்காந்து பார்க்குறதுக்கு சர்ச்சில் நமக்கு இடம் கிடையாது, ஏன்னா நமக்கு டிக்கெட் இல்லை. அதனால நம்ம சைடில் நின்னோ இல்லை பின்னாடி நின்னோ வேணால் நமக்கு பார்க்குறதுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம சைடில் நின்றுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு கொஞ்சம் முன்னாடி நின்று நம்ம ஜூமில் இந்த மாஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம். Preside Syrie Quirino et ibant omnes ot profiterentur navite eum in presepio quia non erat est locus in deverso. Days and nights of the Holy Sepulchre, all the personalities, religious, civil, and also all the brothers and sisters, we are here in front of God, pray. I hope that all the world will see also the other side of the Holy Land, which is not only conflict and war, but is also life and joy and commitment. நிறைய அஃபிஷியல்ஸ் வந்திருந்தாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் ஜோர்டன் அண்ட் பாலஸ்தீன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ மாஸ்க் பண்ணது வந்துட்டு பாலஸ்தீனோட பிஷப். ரொம்ப அருமையான மெசேஜ் கொடுத்துருந்தாரு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நம்ம பெத்லஹேமில் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். வீடியோவில் பாலஸ்தீனோட மார்க்கெட் அண்ட் எப்படி வாழ்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்க போகிறோம். அன்டில் தென், பாய் மக்களே.